நீங்க கரூர்ல 41 உயிர்களை குத்து புராட்டா போட்டுட்டீங்கன்னு சொல்லி வேற யாராவது சொன்னா அதை நீங்க சகிப்புத்தன்மையோட ஏற்றுக்கொள்வீர்களா? தன்னுடைய ரசிகர்கள் மூலமாக இளைஞர்களை ஏமாற்றி தவறான கருத்துக்களை பரப்பி இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்களே தவிர ஒரு தேர்தலிலே ஒருவர் தோற்றுவிட்டால் அது கொத்து பரோட்டா போடுவது என்று அவர் சொல்கிறார். அது ஒரு நாகரிகமான வார்த்தை இல்ல. அது யார் சொன்னாலும் எந்த இடத்துல சொன்னாலும் நாகரிகமான வார்த்தை இல்ல. திராவிடம் 100 நேயர்களுக்கு வணக்கம். முதலமைச்சர் விஜய் மக்களை சந்திக்க கரூருக்காக போயிருந்தாரு. அப்ப மேடையில திமுகவை கொளத்தூர்ல மக்கள் கொத்து பரோட்டா போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு. இதை குறித்து பல்வேறு மூத்த அரசியல் தலைவர்கள் கிட்ட இதை பத்தி நம்ம பேசலாம். முதலாவதாக மூத்த அரசியல் விமர்சகர் திருச்சி சவுந்தரராஜன். முதலமைச்சர் அந்த அளவுக்கு பேசுறத நான் விருப்பப்படல. அது ஏதோ டங் ஸ்லிப்பா அல்லது இது வேணும்னா எப்படி பேசினாலும் எனக்கு புரியல. அது ஒரு நாகரிகமான வார்த்தை இல்ல. அது யார் சொன்னாலும் எந்த இடத்துல சொன்னாலும் நாகரிகமான வார்த்தை இல்ல. அடுத்ததாக திமுகவின் மூத்த தலைவர் TKS இளங்கோவன். கொளத்தூரிலே அவர் 5 நிமிடம் பேசினதால் கொத்து பரோட்டா போட்டு விட்டதாக அவர் சொல்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் மொத்தமுள்ள 234 இடங்களில் 108 இடங்களில் தான் விஜய் வெற்றி பெற்றிருக்கிறார். மற்ற இடங்களிலே 2 கூட்டணிகள் வெற்றி பெற்றிருக்கின்றன. இந்த சூழ்நிலையிலே அவர் ஒரு தொகுதியை மட்டும் வைத்துக் கொண்டு கொத்து பரோட்டா போட்டு விட்டதாக சொல்கிறார். ஆனால் இவர் கரூரிலே பேசினார். கரூரிலே அதிமுக வென்றது. இவர் சென்ற இடங்களிலெல்லாம் பல இடங்களில் திமுகவும் அதிமுகவும் வெற்றி பெற்றிருக்கின்றன என்றால் இவர் என்ன நினைத்து கொண்டு அப்படி பேசுகிறார் என்று தெரியவில்லை. அவரை பொறுத்தவரை அவருடைய அரசியல் என்பது ஒற்றை கொள்கையிலே இருக்கிறது. திமுகவை விமர்சிக்க வேண்டும், திமுகவை திட்ட வேண்டும் என்ற ஒற்றை கொள்கையிலே அவர் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அல்லது மக்களை காப்பாற்றுவதற்கான திட்டங்களை வகுக்க வேண்டும், மக்களுக்கு முன்னேற்றத்திற்கான திட்டங்களை வகுக்க வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது. அவர் என்ன சொன்னார் என்றால், ஆட்சிக்கு வந்த மறுநாளே தமிழ்நாடு மாறிவிடும், பல திட்டங்களை நிறைவேற்றுவோம் என்று சொன்னார். இன்றைக்கு விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு தரப்பு மக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காரணம், இவர் சொன்ன எதையும் செய்யவில்லை. இன்றைக்கும் அவர் தொடர்ந்து செய்து கொண்டு வருவது என்னவென்றால் திமுகவை விமர்சிப்பது என்பதுதான். இன்றைக்கு ஒரு செய்தி அதிர்ச்சியூட்டும் செய்தியாக இருக்கிறது. இவர்கள் ஒரு சட்டம் கொண்டு வரப் போகிறார்களாம். ஒன்றிய அரசின் விருப்பப்படி துணைவேந்தர்களை தேர்வு செய்யும் பட்டியலிலே UGCயில் இருந்து 2 உறுப்பினர்களை நியமிப்பதாக ஒன்றிய அரசு முடிவெடுத்திருக்கிறது. அதற்கான வகையிலே சட்ட திருத்தம் செய்ய போவதாக இன்றைக்கு அறிவிக்கிறார்கள். அந்த அளவுக்கு பாஜகவின் அடிமைகளாக இவர்கள் மாறி இருக்கிறார்களே தவிர இவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல், தமிழ்நாட்டிலே பாஜகவுக்கு இடமில்லை என்பதை புரிந்து கொள்ளாமல் இவர்கள் எப்படியோ தன்னுடைய ரசிகர்கள் மூலமாக இளைஞர்களை ஏமாற்றி தவறான கருத்துக்களை பரப்பி இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்களே தவிர ஒரு தேர்தலிலே ஒருவர் தோற்றுவிட்டால் அது கொத்து பரோட்டா போடுவது என்று அவர் சொல்கிறார். அறிஞர் அண்ணா காலத்தில் இருந்து 1967ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பொழுது அறிஞர் அண்ணா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தோற்று போனார்கள். அப்பொழுது அண்ணா சொன்னார், ஒரு அனுபவமிக்க தலைவர் தோற்று போயிருக்கிறார், அவர் அவையிலே இருந்தால் எனக்கு பயனுள்ளதாக இருக்கும், பல நல்ல கருத்துக்களை அவரிடமிருந்து தெரிந்து கொள்ள முடியும் என்று வருத்தப்பட்டாரே தவிர நாங்கள் காமராஜரையே தோற்றுவிட்டோம் என்று பெருமைப்பட்டு கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தின் சார்பிலே நான் இந்த கருத்தை சொல்லும் பொழுது இது அண்ணாவை பெருமைப்படுத்தும் பொழுது அதற்கு எதிரான கருத்தை சொல்பவர்கள் எவ்வளவு சிறுமையானவர்களாக போய்விடுகிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். நன்றி. அடுத்ததாக மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான தமிமுன் அன்சாரி. முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் அவர்கள் மாண்புமிகு என்ற இடத்துல இருந்து பொறுப்பேற்றிருக்கிறார். முதலமைச்சர் என்ற தரத்தில் இருந்து அவர் செயல்பட வேண்டும், பேச வேண்டும் என்றுதான் மக்கள் எதிர்பார்க்கிறார். காலத்துக்கேற்ப புதியவனவற்றை ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை. ஆனால் ஒரு முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய மரபுகளை எல்லாம் காலத்திற்கேற்ற மாற்றம் என்று சொல்லி அதை செயல்களாலோ வார்த்தைகளாலோ உடைப்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியிலே வெற்றி வாய்ப்பை இழந்தது எதிர்த்தரப்பினராலும் கூட சோகத்தோடு பார்க்கப்பட்டது. ஆனா பல சாதனைகளை செய்தும் அவர் அங்கு வெற்றி வாய்ப்பை இழந்திருப்பதை அவரை ஏற்றுக்கொண்டார். இவ்வளவு செய்தும் மக்கள் ஏற்றுக்கொள்ளலை என்ற உண்மையை அவர் ஒத்துக்கொண்டார். அவர் மறு தேர்தல் நடத்தணும், இந்த தேர்தலில் குளறுபடிகளின் தொகுதியில் நடந்திருக்குன்னு சொல்லி எந்த குற்றச்சாட்டும் வைக்கல, கண்ணியமாக அதை அணுகினார். அப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்கள் இதை ஒரு கண்ணியமான கண்ணோட்டத்தோடு பார்க்காமல் கொளத்தூர்ல மக்கள் கொத்து புராட்டா போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி இருப்பது ஒரு நாகரிகமான சொல்லாடல்களா என்று எனக்கு தெரியவில்லை. நான் ஒரு வாதத்துக்காண்டி சொல்றேன். நீங்க கரூர்ல 41 உயிர்களை குத்து புராட்டா போட்டுட்டீங்கன்னு சொல்லி வேற யாராவது சொன்னா அதை நீங்க சகிப்புத்தன்மையோட ஏற்றுக்கொள்வீர்களா? அதே போன்று நீங்கள் வெற்றி பெறாத தொகுதிகள் 126 இருக்கு. அந்த 126 தொகுதியிலையும்
மக்கள் உங்களை குத்து புரோட்டா போட்டுட்டாங்கன்னு சொன்னா அதை நீங்க புரிந்துணர்வோடு ஏற்றுக்கொள்வீர்களா? இது போலதான் நீங்க குளத்தூர் விஷயத்துல சொன்ன வார்த்தையும் அமைஞ்சிருக்கு. இது ஆரோக்கியமான ஒரு போக்கல்ல. முதல்வர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்துல இப்படி கைகளை காட்டி அப்பாவை காணோம்னு சொன்ன விஷயம், சட்டமன்றத்திலே சைகையின் மூலமாக இப்படி செய்த விஷயங்கள், இவை எல்லாமே பொதுமக்கள் மன்றத்துல ஒரு மிகப்பெரிய முகசுரிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அந்த ஜென்சின்னு சொல்லக்கூடிய தலைமுறை வேண்டுமென்றா ரீல்ஸ்ல பார்த்து ரசிக்கலாம். அவங்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு இல்லை. ஓட்டு போடக்கூடிய வயதும் இன்னும் அவங்க எட்டலை. அந்த தலைமுறையை குஷிப்படுத்தலாம். ஆனா நீங்க குஷிப்படுத்துறதா நினைச்சு தவறா அந்த தலைமுறையை வழிகாட்டுறீங்க, வழி நடத்துறீங்க. அதுல ஒரு அம்சமாகத்தான் இந்த கொத்து புரோட்டாங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்க. மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களே, உங்களுக்கு ஒரு உயரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. கண்ணியத்தோடும் தரத்தோடும் நீங்கள் செயல்பட வேண்டும், பேச வேண்டும் என்றுதான் எல்லோருமே எதிர்பார்க்கிறார்கள். நாங்களும் அதை தான் எதிர்பார்க்கிறோம்.